ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு பிள்ளையே, உன்னை கோபுரத்தின் உச்சியில் வைத்து உன் அப்பா நான் உன்னை அழகு பார்க்க போகின்றேன் தங்கமே. இதை நீ கேட்டுவிட்டால் அதற்கான வேலைகளை நான் செய்ய தொடங்கி விடுவேன். என்னுடைய பிள்ளை எப்பொழுதும் அழகாகவும் அமைதியாகவும் நிறைந்த என்னுடைய செல்ல குழந்தை. அவர்களை நான் கோபுரத்தின் உச்சியில் வைத்து அழகு பார்ப்பதே என்னுடைய முக்கிய கடமை. என் பிள்ளைகள் எப்போதுமே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்க வேண்டும் என்பதே இந்த சாயப்பாவின் ஆசை. உன் வாட்டம் கண்டுதான் உன்னிடம் நான் பேச வந்திருக்கின்றேன். என்னை புரிந்து கொள்கிறாயா? வாழ்க்கையில் ஒரு சில நிகழ்வுகள் தவறாக போய்விட்டால் அனைத்தும் முடிந்துவிட்டது என்று அர்த்தமா? நன்றாக புரிந்து கொள். அனைத்தும் முடிந்துவிட்டது என்று மனதை பதறவிடாதே. சிறு தடைகளும் சிறு குழப்பங்களும் நடந்து முடிந்து பின்பு தான் தெளிவுகள் பிறக்கும். அது போன்றுதான் எல்லாம் இழந்த பிறகுதான் புதியதாய் நிலையானதாக உருவாகும். அனைத்து முடிந்த பிறகுதான் இந்த பிரபஞ்சமும் நீ நம்பும் நம்பிக்கையும் அடுத்த வேலையை ஆரம்பிக்கும். காலம் வரும்பொழுது அனைத்தும் உன்னை வந்து சேரும். மனதை எப்பொழுதும் நேர்மறை எண்ணத்தோடு வைத்துக்கொள். பிறகு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். தனக்கு யாருமே வேண்டாம் என்று தனிமையில் தனித்து இருக்கும் உன்னை நான் கவனித்திருக்கின்றேன். நீ உறவுகளை வெறுத்த உயிர் இல்லை, உறவுகளால் ஒதுக்கப்பட்ட உயிர். அதனால் தான் நீ தனிமைக்கு தள்ளப்பட்டாய். ஆனால் தோல்வி அது அல்ல, நான் இருக்கின்றேன். உன் தனிமையில் கூட நீ தவிக்காமல் முன்னேற வேண்டும். ஏனெனில் உன் வாழ்க்கையில் நீ நடக்க வேண்டிய பாதை நான் அமைத்திருக்கின்றேன். மற்றவர்கள் விட்டு சென்றாலும் நான் உன்னோடு இருப்பேன் என்ற நிலையான உறுதியாக இரு. நிச்சயம் நீ நினைத்தபடியே உன்னுடைய வாழ்க்கை அமையும். உன் வாழ்க்கையில் முக்கியமான திருப்பமாய் அமையும். புதிய வேலை, புதிய சந்தோஷம், புதிய நம்பிக்கை உன் வாசல் தேடி வருகின்றது. சந்தர்ப்பம் தேடிக்கொண்டு வராது, நீ தயாராக இருக்க வேண்டும். இன்று அந்த சந்தர்ப்பம் உன்னை தேர்ந்தெடுக்க வருகின்றது. கோபுரத்தின் உச்சியில் வைத்து உன்னை நான் அழகு பார்க்க போகின்றேன். என்னிடம் ஒப்படைத்த விட்டு பிறகு உன்னுடைய வாழ்க்கை ஒளியாகும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.